ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நாங்கள் என்னென்ன பண்ணோம் இன்றைக்கி சித்திரை 1க்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விலாகில் வந்து நம்ம சூப்பரான வீடியோவாக பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா மார்னிங் ரொம்ப ரொம்ப லேட்டாக தான் பிள்ளைங்க எழுந்தாங்க. அதனால் நாங்கள் லேட்டாக தான் சாமி கும்பிட்டோம். ஒரு 10 மணி ஆகிடுச்சு மார்னிங் நாங்கள் சாமி கும்பிடும்போது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு வந்து ஏசி போகல. அதனால் பிள்ளைங்க வந்து சரியாக தூங்கலை, நானுமே தூங்கலை. அதனால் வந்து சரி குழந்தைங்கள ரொம்ப வருஷப்பருப்பதும் ரொம்ப கஷ்டப்படுத்தி எழுப்ப வேணாம், அவங்க ரிலாக்ஸாக எந்திரிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவங்க பொறுமையாக தான் எழுந்தாங்க. நான் வந்து அதுங்காட்டியும் ஃபுல்லாகவே பூஜை ரூம் எல்லாம் ரெடி பண்ணி வாசலெல்லாம் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அழகாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சுடு தண்ணிலாம் வச்சு எழுப்பி குளிச்சுட்டு தான் வந்து எல்லோரும் நாங்கள் வந்து இங்கே பாருங்கள், அவங்க அப்பா சாமி கும்பிட்றாங்க, அது மேலே படுத்துட்டு சாமி கும்பிட்றா பாருங்கள். இந்த மாதிரி தான் சேட்டை பண்ணுவா சின்ன பொண்ணு. அழகாக வந்து சந்தோஷமாக மார்னிங் வந்து நாங்கள் இந்த வருஷ பரப்புக்கு எல்லோரும் நல்லா இருக்கணும், எந்த நோய் நொடி இல்லாமல் எல்லா கஷ்டத்தையும் தாண்டி எங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கணும். ஏன்னா நிறைய ஒரு நாளைக்கும் ஒரு பிரச்சனை புதுசாக வந்துகிட்டே இருக்குது. அதை ஃபேஸ் பண்ணி தாண்டி வந்து நம்ம ஒவ்வொரு வருஷமும் வரும். அதே மாதிரி தான் இந்த வருஷமும் நிறைய கஷ்டங்கள் சந்தோஷங்கள் இது எல்லாமே வந்துட்டுருக்கு. இந்த வருஷமும் எந்த அதிகமான கஷ்டம் இல்லாமல் சந்தோஷத்தை கொடுன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு உடல் ஆரோக்கியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வந்து காலையில் பூஜை வேலை முடிச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சு சாமி கும்பிடுவாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா சர்க்கரை, உப்பு, பருப்பு, அதுக்கப்புறம் காசு, ஜுவல்ஸு, அதுக்கப்புறம் முக்கணி வைப்பாங்க, மாப்பழா வாழைன்னு சொல்லிட்டு. பட் வந்து நைட்டு நாங்கள் வாங்கிட்டு வரல, ஞாபகம் இல்லை. என்னென்னா நைட்டு ரெடி பண்ணும்போது தான் ஞாபகம் வருது ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரலன்னு. சரி ஓகே, நெக்ஸ்ட் இயர் போன வருஷம்லாம் பண்ணோம், நெக்ஸ்ட் இயர் நான் வந்து முன்னாடியே பிளான் பண்ணி வாங்கிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத வச்சு மார்னிங் வந்து சக்கரை பொங்கலும் வடையும் தான் வந்து பிரசாதமாக பண்ணோம். ஏன்னா பசங்க வந்து வெளியில் கூப்பிட்டு போகிறேன், கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னாரு. சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து சிம்பிளாக வந்து வடையும் இப்போ தான் நான் சூடாகவே போட போகிறேன், அது வந்து படைக்கிறதுக்கு மட்டும் செஞ்சேன். அதனால் சுட வடை போட்டு சட்னி அரைச்சி தேங்காய் சட்னி வச்சு கொடுத்தா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னென்னா நம்ம தனியாக செஞ்சு சாப்பாடும் செஞ்சு சாப்பிடும்போது இந்த வடையை சாப்பிட மாட்டேங்கிறாங்க. பட் வடை மட்டுமே பிரேக்ஃபாஸ்ட்டு, சக்கரை பொங்கல் மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது சக்கரை பொங்கலையும் சாப்பிட்டுட்டு அழகாக ஆளுக்கு ஒரு 3-4 வடை வச்சு சட்னி வச்சு சாப்பிட்டாங்க. வயிறு ஃபில்லிங்காகவும் ஆயிடுச்சு அவங்களுக்கு. எங்கள் வீட்டுக்காரும் வந்து எப்போவுமே வந்து ஒன்று இட்லி தோசைன்னா கூட சாப்பிட்டாலுமே ஒரு வடை 2 வடை சாப்பிடுவார். அது இல்லாமல் சாப்பிட்டாலே 5-6 வடை நல்லா சாப்பிட்டாங்க. ஏன்னா எப்போயாவது தான் நம்ம சாப்பிட்றோம், தினமும் வந்து வடை செஞ்சு சாப்பிட்றோமானா சாப்பிடல. அதனால் சரி ஓகே, ஒரு நாளைக்கு ரிலாக்ஸாகவும் நமக்கும் ரிலாக்ஸாக இருக்கும், அவங்களும் நல்லா வந்து ஹெல்த்தியாக உளுந்த வடை வந்து ரொம்ப நல்லது சாப்பிட்டோம் அப்படின்ட்டு. இது பார்த்திங்கன்னா பாப்பாவே ரெடி ஆகிட்டா, சூப்பராக பாருங்கள், கன்னத்தில் ப்ளஷ் எல்லாம் போட்டுட்டு அழகாக ஐஷேடோலாம் போட்டுட்டு சூப்பராக ரெடி ஆகியிருக்காங்க. ஹேர் ஸ்டைல்லாம் வந்து சும்மா கோனி டைல் மட்டும் போட்டுட்டு ரெடி ஆகிக்கிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க உள்ளே போயிட்டு வராங்களாமா. அவங்க ஸ்லோ மோஷனில் நாங்கள் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அது எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. பிள்ளைங்க வந்து எப்படி இருக்காங்க பாருங்கள். இப்போ இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் உண்மையாகவே ரொம்ப டேலண்ட்டு. பெரிய பாப்பாவுக்கு வந்து நான் இந்த ஹேர் ஸ்டைல் தான் பண்ணியிருந்தேன். அவளுக்கு வந்து லென்த் ஹேர் அப்படின்றதால நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணியிருந்தேன். குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி விடும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க, நார்மலாக ஜடை போடுறத விட இந்த மாதிரி பண்ணும்போது. அதனால் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இந்த ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா அது என்னுடைய ட்ரெஸ் தான், அதை தான் சொல்கிறான், இந்த ட்ரெஸ் வந்து அம்மாவோடையது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து லைட்டாக பிடிச்சி அவளுக்கு போட்டு விட்டேன். சூப்பராக கரெக்டாக இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து நமக்கு அடுத்து நம்ம ட்ரெஸ்ஸை குழந்தைங்க போடுறாங்கன்னும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா செல்ஃபி எடுத்துகிட்ருக்காங்க அந்த அம்மா. அதுக்கப்புறம் அவங்க அக்காவையும் நிற்க சொல்லி ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கா. வருஷ பரப்பதும் உண்மையாகவே குழந்தைங்களும் சரி நாங்களும் சரி ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணோம். பார்த்திங்கன்னா நாங்களே எதார்ச்சியாக வந்து 4 பேர் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்ருக்கோம். இவங்க பார்த்திங்கன்னா என்னை மட்டும் விட்டுட்டு என்னால் வெயிலில் வர முடியாதுன்னு சொன்னேன். அதனால் 12 மணி வெயிலில் கோவிலுக்கு கிளம்பியிருக்காங்க. பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர், இது வந்து மலை மேலே இருக்குது பெருமாள் கோவில். நாங்கள் வந்து மேல்மருவத்தூர்ன்றதால இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வையாவூர்னு சொல்லிட்டு ஒரு ஊர்.
ரொம்ப ரொம்ப மலை மேலே அங்கேருந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு, ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இதை நான் நிறைய டைம் இந்த கோவிலுக்கு போயிருக்கோம். இருந்தாலும் இந்த வருஷம் வந்து சரி நீங்களாவது போயிட்டு வாங்க, என்னால் தான் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மட்டும் அனுப்பிச்சி வச்சேன். அவங்க அழகாக போயிட்டு ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டு வந்தாங்க. இது பார்த்திங்கன்னா வரும்போது அங்கேருந்து வந்து இந்த பபுள்ஸ் ஊதுறதை வந்து வாங்கியிருந்தாங்க. நான் தூங்கி எழுந்து வந்து பாப்பாட்ட கொடுடா நானும் கொஞ்சம் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சின்ன குழந்தையாவே நம்மளும் மாறிடுற மாதிரி இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டு. அப்போ பாருங்கள் பபுள்ஸ் சூப்பராக போயிட்டு இருந்தது. அதனால் என்ஜாய் பண்ணி அதையெல்லாம் காலி பண்ணிடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு என் சின்ன பொண்ணு சுற்றி சுற்றி வரா, அம்மா எனக்குமா எனக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காலி பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹேண்ட் வாஷ் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். இது பார்த்திங்கன்னா ஈவினிங் எடுத்த வீடியோ. இது ஈவினிங் வந்து சரி எனக்கு கோவில் போகாமல் இருந்தது, ஒரு மாதிரி இருந்தது. நானாக பிளான் பண்ணியிருந்தேன் ஈவினிங் வந்து ரிலாக்ஸாக கிளம்பி இங்கே மருவத்தூர் கோவிலுக்கு போகலாம், ஓம் சக்தி கோவிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே வந்து சரி அவர் வரல, எல்லோரும் போகலான்னு பிளான் பண்ணோம். பட் அவர் வந்து ஏசி மெக்கானிக் வராங்க அப்படின்றதால சரி ஏசி ரெடி பண்ணிகிட்ருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் பெரிய பொண்ணு மட்டும் கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா கேரளா சாரீ நான் எப்படி இருக்குது சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த சாரீ கட்டணுன்னு. இப்போ தான் வந்து நான் கட்டுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அங்கே வந்து போயிட்டு கோவிலுக்கு போயிட்டு லெமன் விளக்கு போடுறது ரொம்ப நல்லது. அதனால் வந்து அங்கேயே லெமன் வாங்கி திரியெல்லாம் வாங்கி எல்லாமே அப்படியே செட்டாக கொடுப்பாங்க அங்கே கோவிலில். ஒரு செட்டு 25 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அங்கே வந்து விளக்கு போட்டாச்சு. வருஷப்பருப்பாதும் வந்து நம்ம சாமிக்கு வந்து கோவிலில் வந்து விளக்கேற்றும் போது நம்ம மனசார என்ன வேண்டிக்கிட்டாலும் நடக்கும். அதே மாதிரி தான் நான் நிறைய விஷயம் வந்து வேண்டியிருக்கேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே அது முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எல்லாருக்குமே எல்லாரும் சந்தோஷமும் கிடைக்கணும். எல்லாருக்குமே வந்து கஷ்டங்கள் வரதான் செய்யும். பட் அதை தாண்டி நிறைய சந்தோஷத்தை வந்து கடவுள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம, ஏன்னா கஷ்டமே வராமலாம் கண்டிப்பாக யாரோடைய லைஃப்பும் இருக்காது. அதையும் தாண்டி அதை விட சந்தோஷம் வந்து நிறைய இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வந்து விளக்கேற்றணும். லைஃப்பில் வந்து நம்ம எல்லாமே வந்து கடந்து வர வாழ்க்கை தான் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க. எப்போவுமே சந்தோஷத்தை மட்டுமே இருக்கிறத தாண்டி கஷ்டத்தை தாண்டி ஒரு சந்தோஷம் அனுபவிக்கும் போது அது இன்னும் நமக்கு அப்படியே மழை போல் தெரியும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. அதனால் வந்து நம்ம மனசார வேண்டிக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு உள்ளேயும் போய் சாமி பார்த்துட்டு, உள்ளே வந்து வீடியோ எடுக்க முடியாது, அலோடு கிடையாது. அதனால் வந்து உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. புளி சாதம், அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல், கேசரி இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு பாப்பாவுக்கும் ஒரு பிளேட் நாங்கள் எடுத்துகிட்டு தான் போகிறோம். ஏன்னா அவளை சின்னவளை விட்டுட்டு சாப்பிட்றது எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தது. சரி அவளுக்கு ஒரு பிளேட் வாங்கிட்டு பார்த்திங்கன்னா பாப்பா வந்து திரும்பி நில்லுமா அப்படின்னா சரி வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார், அவர்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தேன். என்னம்மா வீடியோவா கொஞ்சம் வெளிச்சத்தில் போய் எடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தால் அவங்க லாக் பண்ணிவிட்டு அப்பாவும் பொண்ணும் எங்கேயோ போயிட்டாங்க. அதனால் நாங்கள் வெளியே நின்றுட்டுருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு இது பார்த்திங்கன்னா ஃபுல் வியூ காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் வந்து எடுக்க சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா ஓகே, நாங்கள் வந்து இன்றைக்கி தான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து எங்களால் வந்து கண்டினியூவாக போட முடிஞ்சது. அதனால தான் போட்டேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.